வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்க எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. மார்க்கெட்ல நிறைய நேரம் நாம வெளியில பாக்குற விஷயங்களுக்கும் உள்ள நடக்கிற உண்மைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆமா. சோ இந்த மாதிரி மார்க்கெட் குழப்பங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்த நாங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றோம். இப்போ நாங்க புதுசா போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைலோட ஒரு டீடைல் அனாலிசிஸ் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 5 கம்பெனிகள்ல வேல்யூவேஷன், ப்ராஃபிட், அப்புறம் அந்த FII, DII ஹோல்டிங்ஸ் எல்லாமே எப்படி முரண்பாடா இருக்குன்னு சிம்பிளா பார்க்க போறோம். முதல்ல 2 என்ஜினியரிங் செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இன்னொன்னு ரொம்ப டிஸ்கவுண்ட்ல சீப்பா கிடைக்குது. ஆமா. ஆனா விசித்திரம் என்னன்னா ரெண்டுலயுமே ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. இதை ஏன் அப்படின்னு அனலைஸ் பண்ணலாம். முதல்ல டாடா டெக்னாலஜிஸ் பத்தி பேசலாம். மார்க்கெட்ல இந்த பேர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. ஆனா இவங்களோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா அவ்ளோ ஹையா இருக்கு. இண்டஸ்ட்ரி PE ஒரு 20 கிட்ட இருக்கும்போது இவங்க PE 43க்கு மேல ட்ரேட் ஆகுது. அதாவது ஒரு 100% பிரீமியம். பாக்குறதுக்கு ஒரு பிரீமியம் பிராண்ட் கார் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கார் இப்போ வெறும் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகுது. ஏன்னா ரீசன்ட் குவார்ட்டர்ல இவங்களோட ப்ராஃபிட் 165 கோடியில இருந்து வெறும் 6 கோடிக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 97% டிராப். டாடா மாதிரி ஒரு கம்பெனில என்ன நடக்குதுங்க? இந்த ப்ராஃபிட் டிராப்க்கு பின்னாடி இருக்கிற ஆபரேட்டிங் மார்ஜினோட சரிவு தான். ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20% இருந்த இவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜின் ரீசெண்டா வெறும் 5%க்கு கீழே குறைஞ்சிருச்சு. வெயிட், 20ல இருந்து 5ஆ? ஆமா, நீங்க அந்த பிரீமியம் கார் அனாலஜி சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப ஆப்ட். கார் பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கு, ஆனா உள்ள என்ஜின்ல பெரிய பிரச்சனை. மார்ஜின் இவ்ளோ மோசமா குறையுதுன்னா கம்பெனியோட கோர் பிசினஸ்ல ஏதோ அடி வாங்குதுன்னு அர்த்தம். ஆனா டாடா டெக் பண்றது என்ஜினியரிங் சர்வீசஸ் தானே. மார்ஜின் ஏன் இவ்ளோ வேகமா சரியணும்? அதுக்கு முக்கியமான காரணம் ஆட்டோ செக்டார்ல நடக்கிற ஸ்லோடவுன் தான். டாடா டெக்னாலஜிஸோட மேஜர் ரெவென்யூ ஆட்டோ செக்டார்ல தான் வருது. குறிப்பா EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான டிசைன் அண்ட் R&Dல இவங்க பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓ, இப்போ EV சேல்ஸ் குளோபல் லெவல்ல கொஞ்சம் ஸ்லோ ஆகுதே, அதுவா? எக்ஸாக்ட்லி. ஆட்டோ கம்பெனிகள் புதுசா கார்கள் டிசைன் பண்றதை குறைக்கும் போது அடி இவங்க மாதிரி என்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு தான் விழும். ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் ஆகும், இல்லனா டிலே ஆகும். ஓகே. ஆனா கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அதுதான் பிரச்சனை. அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே இருக்கும், ஆனா ரெவென்யூ குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மார்ஜின் ஒட்டுமொத்தமா சரிஞ்சிடும். வாவ், மேக் சென்ஸ். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படியே இருக்கும்போது ரெவென்யூ டிராப் ஆனா ப்ராஃபிட் காணாம போயிடும். அப்போ பெரிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs இதை எப்படி பார்க்கறாங்க? அவங்க இதை உன்னிப்பா கவனிச்சுட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தங்களோட ஹோல்டிங்கை கிட்டத்தட்ட 10%ல இருந்து குறைச்சிட்டே இப்போ 8% கிட்ட வச்சிருக்காங்க. ஓ, குறைச்சிட்டாங்களா? ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பெருசா ஆர்வம் காட்டல. அவங்க ஹோல்டிங் வெறும் 1% கிட்ட தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஃபியூச்சர் கைடன்ஸும் பெருசா இல்ல. அடுத்த சில குவார்ட்டர்ஸ்க்கு growth ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதனால தான் இவ்ளோ பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுத்து வாங்க மார்க்கெட் தயங்குது. இதே செக்டார்ல டாடாக்கு நேர்மாறா இன்னொரு ஸ்டாக் இருக்கு. அதுதான் சயன்ட் DLM. ஓகே. டாடாவோட PE 43ன்னு பார்த்தோம். ஆனா சயன்ட் DLM ஓட PE வெறும் 30 கிட்ட தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட இது 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் தான். ஆனா இங்க தான் ஒரு முரண்பாடு. FIIs மொத்தமா வித்துட்டு ஓடிட்டாங்க. கிட்டத்தட்ட 4% இருந்த அவங்க ஹோல்டிங் இப்போ 1%க்கும் கீழே, அதாவது 0க்கு பக்கத்துல வந்துருச்சு. ஆமா, மொத்தமா எஸ்கேப் ஆயிட்டாங்க. எனக்கு இதுதான் புரியல. டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா பெரிய முதலீட்டாளர்கள் முண்டி அடிச்சு வாங்க தானே செய்வாங்க. இங்க ஏன் எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க? மார்க்கெட்ல டிஸ்கவுண்ட்ல ஒரு ஸ்டாக் கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். வேல்யூ ட்ராப் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. விலை கம்மியா இருக்குன்னு வாங்குவோம், ஆனா அதுக்கு மேல வளரவே வளராது. ஓஹோ. சயன்ட் DLM விஷயத்துல அவங்களோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரொம்ப வீக்கா இருக்கு. வெறும் 8% கிட்ட தான் இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ்ல 100 ரூபாய் போடுறீங்கன்னா அதுல 8 ரூபாய் தான் லாபம் வருது. 8 ரூபாய் ரொம்ப கம்மியாச்சே. ஆமா, ஒரு நல்ல வளரும் கம்பெனிக்கு ROE குறைஞ்சது 15% இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெவென்யூ தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. முன்னாடி 333 கோடியா இருந்தது, இப்ப 308 கோடிக்கு வந்துருச்சு. ப்ராஃபிட்டும் 65% சரிஞ்சிருக்கு. ஆனா வெயிட், சயன்ட் DLM இருக்கிறது EMS செக்டர், அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். இப்போ கவர்மெண்ட் PLI ஸ்கீம் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்களே. JP மார்கன் கூட இந்த ஸ்டாக்கை அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு நான் படிச்சேன். இதெல்லாம் பாசிட்டிவ் தானே? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. EMS செக்டர் ஒரு பூம்ல தான் இருக்கு. JP மார்கன் இந்த ஸ்டாக்கை ஓவர் வெயிட் அப்படின்னு அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்றதும் கரெக்ட் தான். அப்புறம் ஏன் பிரச்சனை? ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட டாபிக் சயன்ட் SGS தானே தவிர சயன்ட் DLM கிடையாது. செக்டார் நல்லா வளரும் போது எல்லா கம்பெனிகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பை யாரு சரியா எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றது தான் முக்கியம். ஓகே, எக்ஸிகியூஷன்ல பிரச்சனை பண்றாங்களா இவங்க? ஆமா,
ஆபரேஷன்ஸ்ல சயன் டிஎல்எம்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. சப்ளை செயின் பிரச்சனைகள், அப்புறம் எக்ஸிகியூஷன் டிலேஸ், இது எல்லாமே அவங்க மார்ஜின்ஸ் சாப்பிடுது. அதனால தான் எஃப்ஐஏஸ் பொறுமை இழந்து வெளியே போயிட்டாங்க. ஓகே, எஃப்ஐஏஸ் வெளியே போயிட்டாங்க, அது ஃபைன். ஆனா எனக்கு இன்னொரு டவுட். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இன்னும் கிட்டத்தட்ட 29% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. எஃப்ஐஏஸ் ஓடும்போது இவங்க ஏன் இந்த டிஸ்கவுண்ட்டை நம்பி உட்கார்ந்திருக்காங்க? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்க நியர் டேர்ம் ப்ராப்ளம்ஸை விட லாங் டேர்ம் வேல்யூவை பார்ப்பாங்க. இஎம்எஸ் செக்டர் வளரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஓ, அதனால ஹோல்ட் பண்றாங்க. ஆமா, வேல்யூவேஷன் 50% டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதுனால எதிர்காலத்துல கம்பெனி தங்களோட எக்ஸிகியூஷன் இஷ்யூஸை சரி பண்ணிட்டா பெரிய அப்சைட் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது ஒரு ரிஸ்க் தான். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு பிரஷர்ல தான் இருக்கும். சோ எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ்ல எவ்ளோ ஆபத்து இருக்கோ அதே அளவு ஆபத்து டிஸ்கவுண்ட் ஸ்டாக்ஸ்லயும் இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம இந்த கப்பல் கேப்டன் கதைக்கு வருவோம். ஓ, அந்த ப்ரொமோட்டர் விக்கிற கம்பெனிங்களா? ஆமா, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் விக்கும்போது எஃப்ஐஐ, டிஐஐ ரெண்டு பேருமே உள்ள வர முரண்பாடான கம்பெனிகள். கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆமா, ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட சொந்த கம்பெனில இருந்து ஸ்டேக்க குறைக்கும் போது அது எப்பவுமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பதட்டத்தை உருவாக்கும். பதட்டம் வராம என்ன செய்யும்? இந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட ஸ்டேக்க கிட்டத்தட்ட 75%ல இருந்து 51% குறைச்சிருக்காங்க. இது 24% டைல்யூஷன். ரொம்ப பெரிய நம்பர் தான் அது. எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவுல இதுல வாங்கியிருக்காங்க. குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் 4%ல இருந்து மடமடன் ஏறி 13.5% ஆயிடுச்சு. கேப்டனே வெளியே போகும்போது இவங்க ஏன் உள்ள வராங்க? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா ரியாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை குறைச்சதுக்கு காரணம் கம்பெனி மேல நம்பிக்கை இல்லாததுனால கிடையாது. செபி ரூல்ஸ் படி ஒரு லிஸ்டட் கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ் 75க்கு மேல ஸ்டேக் வச்சுக்க கூடாது. ஓ, அந்த ரூல் இருக்கா? ஆமா, சில சமயம் லிக்விடிட்டிக்காகவோ இல்ல டைவர்சிஃபிகேஷனுக்காகவோ அவங்க ஷேர்ஸை விற்பாங்க. அப்போ அந்த ஷேர்ஸை யார் வாங்குறா? இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்க சும்மா வாங்க மாட்டாங்க, கம்பெனியோட கோர் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து தான் வாங்குவாங்க. ஆனா கிளீன் சயின்ஸோட ரீசன்ட் நம்பர்ஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்களோட ரெவென்யூ குறையுது, ப்ராஃபிட்டும் 17% குறைஞ்சிருக்கு. கம்பெனி சுருங்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன் உள்ள வராங்க? இட்ஸ் ஆல் அபவுட் த பிசினஸ் மாடல். முதல்ல கிளீன் சயின்ஸ் ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி, கடன் கொஞ்சம் கூட கிடையாது. ரெண்டாவது, அவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜின் பாத்தீங்கன்னா 40%க்கு மேல இருக்கு. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு 40% மார்ஜினா? அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டர்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு குளோபல் மொனோபலி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்க பண்ற கெமிக்கல்ஸை வேற யாரும் ஈஸியா பண்ணிட முடியாது. எக்ஸாக்ட்லி. ஹை என்ட்ரி பேரியர்ஸ் இருக்கு. இப்போதைக்கு குளோபல் லெவல்ல டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால ரெவென்யூ கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஆனா செக்டர் பிபி 3.65 இருக்கும்போது இவங்க பிபி 5.13ல ட்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் இவங்களுக்கு ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்குது. ஆமா, லாபம் குறைஞ்சாலும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹெட்விண்ட் தான். லாங் டேர்ம்ல பிசினஸ் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கரெக்ஷனை ஒரு வாய்ப்பா பார்த்து டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாவ், அப்போ ப்ரொமோட்டர் விக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாம பேனிக் ஆக கூடாது. இது ஒரு நல்ல இன்சைட். ஆனா ஆத்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில நடக்கிறது வேற லெவல் ட்விஸ்ட். ஏன் அங்கேனாச்சு? இங்கேயும் ப்ரொமோட்டர் தங்களோட ஸ்டேக்க குறைச்சிருக்காங்க. ஆனா எஃப்ஐஐ தங்களோட முதலீட்டை அப்படியே டபுள் பண்ணிருக்காங்க. 7%ல இருந்து 14.5% ஆயிருக்கு. இது பாக்குறதுக்கு கிளீன் சயின்ஸ் மாதிரி தானே இருக்கு. பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம், ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. யூ வில் see a huge difference. அவங்களோட வேல்யூவேஷன் நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். ஆமா, பி ரேஷியோ வெறும் 10 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 19 கிட்ட இருக்கும்போது ஆர்ஓஇ பார்த்தா 25%, ஆபரேட்டிங் மார்ஜின் 90% காமிக்குது. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தெரியுது. இவ்ளோ குறைவான பிஇ, அதிகமான ஆர்ஓஇ, கூடவே எஃப்ஐஐ வேற டபுள் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கண்ணு மூடிட்டு வாங்க தோணும். இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு? If we connect this to the bigger picture, இங்க தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. நீங்க இந்த கம்பெனியை ஒரு ரெகுலர் ஐடி இல்லனா மேனுஃபேக்சரிங் கம்பெனி மாதிரி பார்க்கவே கூடாது. இது ஒரு ஆபரேட்டிங் பிசினஸ் கிடையாது. ஓ, அப்போ இது என்ன பிசினஸ்? இது ஒரு என்பிஎஃப்சி, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி. அவங்க எந்த பொருளையும் உற்பத்தி பண்ணல, எந்த சர்வீஸும் கொடுக்கல. வெயிட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனினா இவங்க வேலை என்ன? மத்த கம்பெனிகள்ல முதலீடு பண்றது மட்டுமா? ஆமா, இவங்களோட வேலையே மத்த கம்பெனிகள்ல முதலீடு பண்றது, பங்குகளை வாங்குறது, விக்கிறது தான். அதனால தான் இவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜின் 90% பார்க்கறது ஆர்டிஃபிஷியலி ஹையா இருக்கு. ஓகே, அவங்களுக்கு ஃபேக்டரி கிடையாது, ரா மெட்டீரியல் காஸ்ட் கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்தாங்கன்னா அது அப்படியே லாபமா கணக்குல வரும். முக்கியமான விஷயம், இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நஷ்டமானது கிடையாது. ஃபேர் வேல்யூ சேஞ்சஸ்னு ஒரு அக்கவுண்டிங் டேர்ம் இருக்கு. அதாவது மார்க்கெட் ஏறும்போதோ இல்ல அவங்க முதலீடு பண்ண கம்பெனிகளோட ஷேர் பிரைஸ் ஏறும்போதோ இவங்களுக்கு பேப்பர்ல லாபம் அதிகமா காட்டும். வெயிட், அப்போ நிஜமாவே காசு கைக்கு வரலையா? இல்ல, அது வித்திருக்கவே மாட்டாங்க, ஆனா பேலன்ஸ் ஷீட்ல லாபம்னு காட்டும். ஓஹோ, இது எப்படின்னா, நான் வாங்கின வீட்டின் மதிப்பு ஒரு மாசத்துல 10 லட்சம் ஏறுச்சுன்னா அந்த 10 லட்சத்தை என்னோட மாச சம்பளம்னு நான் கணக்கு காட்டுற மாதிரி இருக்கே. கரெக்ட். நான் வீட்டை விக்கல, காசும் வரல, ஆனா நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி. பெர்ஃபெக்ட் அனாலஜி.
அதுதான் ஃபேர் வேல்யூ சேஞ்ச். மார்க்கெட் இறங்கும் போது அந்த பேப்பர் லாபம் அப்படியே அடி வாங்கும். அதனால தான் ப்ராஃபிட்டபிள் வாலடைலா இருக்கு. இது மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து ஏறும் இறங்கும். அப்போ நேத்து மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறுச்சுன்னா இவங்க ப்ராஃபிட் ஏறும், இறங்குச்சுன்னா இறங்கும். இத நம்பி எப்படி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் முதலீடு பண்றது? அதுதான் ரிஸ்க். ரீசெண்டா இவங்க 4க்கு 1ன்னு போனஸ் இஷ்யூ வர பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் இலவசம். ஓ, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண இத பண்றாங்க. ஆமா, மார்க்கெட்ல லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ண இத பண்றாங்க. ஆனா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இத பாக்கும்போது PE 10 தான் இருக்கு, மார்ஜின் 90 இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது DIIகள் இதுல வெறும் 0.17% தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த illusionary மார்ஜின்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். இப்போ எந்த சலசலப்பும் இல்லாத ஒரு நிலையான கம்பெனிய பத்தி பார்க்கலாம். அதுதான் ரெயில்டெல். ஓகே, ஒரு PSU. ஆமா, கவர்மெண்ட் ஹோல்டிங் 72% அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா FII, DII ரெண்டு பேரும் சேர்ந்தே 5%க்கு கீழே தான் இருக்காங்க. பெரிய முதலீட்டாளர்களுக்கு இந்த ஸ்டாக் மேல என்ன கோவம்? இது பாக்குறதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ட மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண மாதிரி இருக்கே. ஃபிக்ஸ் டெபாசிட்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு FII ஏன் இந்தியாவில் முதலீடு பண்ணணும்? அவங்களுக்கு ஃபாஸ்ட் growth வேணும், அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் வேணும். ஆனா ரெயில்டெல் மாதிரியான கம்பெனிகள்ல அந்த அசுர வளர்ச்சி இருக்காது. ஆனா அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தானே இருக்கு. ஆமா, ரெயில்டெல் ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி தான். ரயில்வே டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவங்களுக்கு மொனோபொலி இருக்கு. அவங்களோட PE பாத்தீங்கன்னா 28ல இருக்கு. வேல்யூவேஷன் நியாயமா தான் இருக்கு. மொனோபொலி பிசினஸ், டெட் ஃப்ரீ, கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவா தானே இருக்கு. அப்போ ஏன் growth கம்மியா இருக்கு? ஏன்னா அவங்களோட ஆர்டர் புக் முழுவதும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்பி தான் இருக்கு. ரீசெண்டா ஜார்க்கண்ட் எஜுகேஷன் கவுன்சில்ல இருந்து ஒரு 30 கோடிக்கு ஒரு புது ஆர்டர் கூட கிடைச்சிருக்கு. அதனால ஸ்டாக் ஒரு 5% ஏறிச்சு. ஓ, அப்ப பிரைவேட் கிளையன்ட்ஸ் அதிகமா இல்ல. ஆமா, பிரைவேட் செக்டர் கம்பெனிகள் மாதிரி அக்ரெசிவா புது மார்க்கெட்டை கேப்சர் பண்றதோ பிரைவேட் கிளையன்ஸ் பிடிக்கிறதோ இங்க ரொம்ப கம்மி. அதனால தான் ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளா மெதுவா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் யாருக்கு தான் செட் ஆகும்? என்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுல இடம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மார்க்கெட்ல ஹை growth எதிர்பார்க்கறவங்க இதுல வர மாட்டாங்க. ஆனா எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்ல, என் கேபிட்டல் சேஃபா இருக்கணும், வருஷம் ஒரு ஸ்டேபிள் டிவிடெண்ட் வேணும்னு நினைக்கிற கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது செட் ஆகும். மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் பெருசா விழாது, அப்படிதானே? ஆமா, அதுதான் இதோட பலம். அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோல அக்ரெசிவான வளர்ச்சி தேவைப்படும். சோ FIIs இதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ஆங்கர் ஸ்டாக் தேவைப்படலாம். அருமை. நாம இன்னைக்கு பார்த்த 5 ஸ்டாக்ஸ்மே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. டாடா டெக்ல வேல்யூவேஷனோட ஆபத்து என்னன்னு பார்த்தோம். C&T DLMல டிஸ்கவுண்ட்ல கிடைச்சாலும் எக்ஸிகியூஷன் தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கிளீன் சயின்ஸ்ல ப்ரொமோட்டர் வித்தாலும் பிசினஸ் குவாலிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்புறாங்கன்னு பார்த்தோம். ஆட்டோம்ல ஆர்டிஃபிஷியலி ஹை மார்ஜின்ஸை நம்பி ஏமாறக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா ரெயில்டெல்ல growth இல்லனாலும் ஸ்டெபிலிட்டி ஒரு வேல்யூ தான் பார்த்தோம். மார்க்கெட்ல நாய்ஸை விட கோர் டேட்டா தான் முக்கியம். உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற எந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம அடுத்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அனலைஸ் பண்றோம். ஆமா. Thanks for watching this video. Please share your thoughts on this topic. Please consult a financial advisor. This content is for educational purpose only. Thanks for joining us on this deep dive. We'll see you in the next one.